ஆதி திராவிடர் பொதுமக்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்குவதில் முறைகேடு நடந்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி வட்டம் பெருமுளை கிராம ஆதி திராவிட பொதுமக்கள் வீட்டுமனை வேண்டி பல ஆண்டுகளாக அரசுக்கு மனுக்கள் மூலமாகவும் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் மூலமாகவும் தெரியப்படுத்தி வந்தனர். இதனையடுத்து கடந்த ஆண்டு திட்டக்குடி மண்டல துணை வட்டாட்சியர் பழனி தலைமையில் வீடு வீடாக பயனாளிகளை தேர்வு செய்தனர். அதில் 67 நபர்களை தேர்வு செய்து திட்டக்குடி வருவாய்த்துறையிடம் ஒப்படைத்தார். அதன் அடிப்படையில் இலவச வீட்டுமனை கிடைக்கும் என்று இத்தனை ஆண்டுகளாக காத்திருந்தனர். கடைசியாக 6/2/2026 அன்று மாவட்ட ஆட்சியர் தலைமையிலும் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி.வே. கணேசன் தலைமையிலும் பட்டா வழங்குவதாக அறிவித்திருந்தனர். தற்போது பயனாளிகளின் பெயர் பட்டியல் வெளிவந்துள்ளது. தங்களுக்கு பட்டா வேண்டும் என்று அரசின் கவனத்திற்கு எந்த மக்கள் கொண்டு சென்றார்களோ அந்த மக்களை திட்டமிட்டே புறக்கணித்ததாக தெரிவித்தனர். இதற்கு முன்பு மண்டல துணை வட்டாட்சியர் தள்ளுபடி செய்த நபர்களிடம் பணம் வாங்கிக் கொண்டு தேர்வு செய்துள்ளதாக தெரிவித்தனர். அந்த பயனாளிகளில் பெரும்பாலானோர் வெளிமாநிலங்களிலும் அரசு ஊழியர்களாகவும் ஏற்கனவே அரசு இடம் வழங்கி சமத்துவபுரத்திலும் மற்றும் தனியாக வீடு கட்டியுள்ளனர் என்றும் சரியான பயனாளிகளை முற்றிலும் தவிர்த்துள்ளனர். இதன் மீது மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் தனி கவனம் செலுத்த வேண்டும் என்றும் இது தொடர்பாக விரைவில் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்போவதாக திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவித்தனர். ஆனா இப்ப மாவட்ட ஆட்சியர் தலைமையிலும் மற்றும் தொழிலாளர் நலம் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அண்ணன் சி.வே. கணேசன் தலைமையும் பாத்தீங்கன்னா ஒரு பட்டா 6/2/2026 அன்று பட்டா கொடுக்கறதா நாங்க கேள்விப்பட்டோம். அது சம்பந்தமா அதனுடைய யாரார் தகுதியான நபர்கள் சொல்லி நாங்க ஆய்வு பண்ணும்போது அதை பாத்தீங்கன்னா தகுதியில்லாத நபர்களுக்கு தான் இவங்க தேர்வு பண்ணாரு. ஒரு மண்டல துணை வட்டாட்சியர் வீடு வீடா சென்று ஆய்வு பண்ணாரு. ஒரு 67 நபரை தேர்வு செஞ்சாரு. அந்த 67 நபர்களுமே புறக்கணிச்சுட்டு அந்த தகுதியற்ற நபர்கள் அனைவருக்குமே இன்னைக்கு மாவட்ட ஆட்சியர் வீட்டு மனை ஒரு தலைமையில வீட்டு மனை கொடுக்கறதுன்னு சொல்லி நம்ம திட்டக்குடி வருவாய்த்துறை சொல்றாங்க. இதை கண்டிக்கிறோம் நாங்க. இது சம்பந்தமா வட்டாட்சியர்கிட்ட நேற்று இரவு மனு கொடுத்திருக்கோம். சரியான பயனை தேர்வு செய்யுங்க. ஏன்னா சரியான பயன் யாராவது அரசுக்கு கவனத்திற்கு போராட்டம் நடத்தினாங்களோ அந்த மக்களை திட்டமிட்டு புறக்கணிச்சிருக்காங்க. அப்ப மக்கள் தனக்கு இல்லைன்னு சொல்லி அரசுகிட்ட சொல்லக்கூடாதுன்னு இந்த அரசு நினைக்கிறாங்க. ஒரு கேள்வி எழுப்புது. குறைய அரசுகிட்ட சொன்னதால அந்த மக்களை முற்றிலும் புறக்கணிச்சிருக்காங்க. மீண்டும் மீண்டும் சொல்ற அரசுடைய கவனத்திற்கு யாரு இலவச வீட்டு மனை கேட்டாங்களோ அந்த மக்களை முற்றிலும் புறக்கணிச்சு யார அந்த மண்டல துணை வட்டாட்சியர் புறக்கணிச்சு தள்ளுபடி செஞ்சாரோ, ஏன்னா அவங்க வீட்டு மனை இருக்கு, அவங்க வெளிநாட்டுல இருக்காங்க, அவங்க வெளி மாநிலத்தை தங்கி இருக்காங்க, அப்புறம் அரசு ஊழியரா இருக்காங்க அப்படின்னு சொல்லி யார புறக்கணிச்சாரோ அவங்களுக்கு தான் பாத்தீங்கன்னா வீட்டு மனை கொடுக்கறதுன்னு சொல்லி ஒரு லிஸ்ட் வச்சிருக்காங்க. அதை நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். அரசு மறுபரிசீலனை செய்யணும். தகுதியான நபர்கள் பெருமுளை கிராமத்திற்கு தகுதியான நபர்களுக்கு இலவச வீட்டு மனை வழங்கணும்னு சொல்லி நாங்க கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் இது தொடர்கதையா இருக்குமேனா மிகப்பெரிய ஒரு போராட்டம், அது யார் தலைமையில் நடைபெற்றாலும் மிகப்பெரிய போராட்டம் வலுக்கும் என்பதை ஏற்பாடு தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.